இப்போது இந்த வீட்டை நீங்கள் வாங்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷம் கழிச்சு ஆஹா அன்னைக்கே சொல்லியிருந்தா கம்மி விலையில் இருக்கும்போதே வாங்காம விட்டுட்டோமேனு ஃபீல் பண்ண போகிறது நீங்கள் தான், நாங்கள் கிடையாது. சொல்ல வேண்டிய கடமை என்னோடது, அதை பார்த்து விசாரிச்சுட்டு வாங்க வேண்டிய கடமை உங்களோடது. இதனால் என்ன சொல்ல வரேன்னா, கோயம்புத்தூரில் ஆரம்பித்து மேட்டுப்பாளையம் ரோடு வரைக்கும் டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ரிங் ரோடு இந்த வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் இருக்கிற டிமார்ட்லேருந்து இந்த வீடு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் போயிடலாம். 2 ஹைவேக்கும் மையப்பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதனால ஃபியூச்சரில் இந்த ஏரியாவில் இருக்கிற லேண்ட் எல்லாம் கண்டிப்பாக விலை ஏறதா போகுது. அதனால இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தெற்கு பார்த்த மாதிரியான சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்து 2.25 சென்ட் இடத்துல 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடாக கட்டியிருக்காங்க. வீட்டு ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் டெலிவிஷனுங்க. யூ ஷேப்பில் சிவில் ஒர்க்லேயே ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கில் செஞ்சுருக்காங்க. க்ரீன் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பெரிய ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே கிராண்டாக இருக்குது. இதே மாதிரி 2 வீடு இருக்குது. ஒரே மாதிரி 2 வீடு கட்டியிருக்காங்க. பிளான் எல்லாமே ஒன்று தான். அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் 2 வீடு இருக்குது. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. CNC லேசர் டிசைன்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. முன்னாடி கார்டன் பண்ணிக்கிற மாதிரியான பாக்ஸ் எல்லாம் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து பெரிய பார்க்கிங் ஏரியா, ஒரு 7 சீட்டர் கார், நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 10ங்கிற அளவில் நான் சிட் அவுட் ஏரியாவோட சேர்த்து நல்லா லென்த்தாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் உபயோகப்படுத்தி சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கார் பார்க்கிங் செக்டு பேட்டர்ன் டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து போர்வெல் இருக்குது. இந்த இடத்துல வந்து வாட்டர் சம்பாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. தேக்கு மரத்தில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பாலிஷ் ஒர்க்கு உண்மையில தான் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஒர்க் போயிட்டுருக்கு வீட்டில். ஸோ ஒர்க் போக எடுக்கிறோம். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஃபோயர் ஸ்பேஸு. ஃபோயர்லேருந்து இந்த சைடு வந்துட்டிங்கன்னா, அதாவது ரைட் கட் பண்ணி வந்துட்டிங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற அளவில் நல்லா ப்ரீமியமான இன்டோர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் வந்து அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த டைமண்ட் ஷேப் டிசைன்ஸு, அப்புறம் எல்லோ ப்ரௌன் கலர்லாம் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு ஸ்டைப் டிசைன்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன ஸ்பாட்லைட்டும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்டார்கேஸ்க்கு கீழே மல்டிமீடியா டிவி கொடுத்துருக்காங்க. லூவர் பேனல் டிசைன்ஸு, நிறைய பேஸ் யூனிட்டு, அப்புறம் இந்த இடத்துல ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி பார்ட்டிஷன், இந்த கிளாஸில் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டுக்கு ஹாலில் வந்து கார்னரில் ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. ஃபுல்லாமே கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு 3 டோர் டைப்பில் ஒரு UPVC விண்டோ இருக்குங்க. ஸோ நம்ம பெட்ரூம் பார்த்துட்டு அப்புறம் கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியான ரெடிமேட் ப்ளஸ் டைப் போட்டு டோராக மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 8க்கு 16ங்களால் வீட்டோட கன்னிமூலையில் இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹை கிளாஸ் வெட்டிஃபை டைல்ஸ் தான். ஹாலுக்கு பெட்ரூம்ஸ்க்கு எல்லாமே இந்த ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம உட்டன் கார்ட் போட்டோம்னா நம்ம வந்து ஹெட்போர்ட் டிசைன்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சிவில் ஒர்க்கில் ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்பாட் லைட்டும் இருக்குது. இந்த இடத்துல வந்து வார்ட்ரூப் கபோர்டு, லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது, அங்கே ஒரு விண்டோ இருக்குது. மொத்தம் 2 UPVC விண்டோ, கார்னர் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் தான் இங்கே ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து அட்டாச் பாத்ரூம்க்கான வெயிட்லெஸ் PVC டோர். இது வந்து அட்டாச்டு பாத்ரூம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு 4.5ங்கிற அளவில் இந்த அட்டாச்டு பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் மாட்டி கொடுத்துருவாங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு வந்து ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் லைட் மாட்டல. ஸோ ஈவினிங் டைம் ஆகிறதுனால கொஞ்சம் டில்லாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். லிவிங் ஹாலோட நார்த்தன் சைடு நம்ம போகிறோம். மொத்தமாக சேர்த்து 8க்கு 16ங்கிற கிச்சன் கம் டைனிங் இருக்குது. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரு ஆனோடனே டைனிங் ஏரியா தான் பார்க்க முடியும். கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் வந்துடும். அதுபோக வெளுத்ததுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில். கிச்சனோட லேப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 16 அடிக்கு இருக்குது. எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா கிச்சனுங்க. இந்த இடத்துல வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து கிளாஸ் ஃபினிஷிங்கில் கிரானைட்டு அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான சிங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸ் தான் அந்த பிளாக் வித் லைட் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட்டும் மாடுலர் கிச்சனுக்கான ஸ்டோரேஜ் யூனிட்லாம் இந்த டிவி யூனிட்டில் பார்த்தோம்ல அதே மாதிரி கலர் காம்பினேஷனில் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பேக் சைடில் வந்து டால் யூனிட்டு, வால் யூனிட்டு, ஆர்வம் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்தலாம். லிவிங் ஹால்லேருந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக இங்கே ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டார் கேஸ் முழுக்கமே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க.
சைடு ஹேண்டல்ஸ் வந்து ரொம்பவுமே யூனிக்கான டிசைன்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே வந்து ஒரு பேசேஜ் இருக்குது. பால்கனி ஏரியா, 2 பெட்ரூம்ஸு, டெரஸ் போகிற மாதிரியான இந்த பேசேஜ் வந்து காமனாக அமைஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். 11க்கு 16 அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஹெட்போர்ட் டிசைன்ஸ்லேயே சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு யூனிக்கான பேட்டர்ன் தீமில் வந்து வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அப்புறம் இந்த மாதிரி என்ன ஸ்டடி டேபிள் மாதிரியான விண்டோ சீட்டோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூனிக்கான பேட்டர்னில் ஒரு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும். இதுக்கு பேக் சைடில் வந்து இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. நல்லா லென்த்தாகவே இருக்குது. இந்த அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 4ங்கிற அளவில் நல்லா ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எப்போவுமே கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பால்கனி ஏரியா பார்த்தலாம். இந்த பால்கனி ஏரியா அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு நல்லா 10ங்கிற அளவில் இந்த பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. கவர்ட் பால்கனி ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எம்எஸ்டியில் க்ரில்லு, சீலிங்கில் ஸ்பாட் லைட்டு, ஊஞ்சல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஊக்கோடு இருக்குது. அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜில் நார்த்தன் சைடு போயிட்டோம்னா 3rd பெட்ரூம் இருக்குது லெஃப்ட் சைடில். இந்த 3rd பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வால்ட்ரோப் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் மிரரு, அப்புறம் லேப் கபோர்டு ஒர்க்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த ஹெட்போர்ட் டிசைன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் ஒரு ஸ்டென்சில் டிசைன்ஸோடு ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னாலும் நல்லா 7க்கு 3ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக இருக்குது. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கு 3D டிசைன்ஸில் லே பண்ணியிருக்காங்க. டோர்ஸு அப்புறம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம். பேசேஜ்லேயே கடைசியில் வந்துட்டோம்னா இது வந்து டெரஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்கிற ஒரு யூட்டிலிட்டி ஏரியா ஃபஸ்ட் ஃப்ளோரில். இங்கே வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம டெரஸ் போய்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் துடியலூர் தாண்டி வரீங்கன்னா தொப்பம்பட்டி டிமார்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வர மாதிரியான லொக்கேஷனில் தான் இருக்குது. இந்த வீட்டை வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 78 lakhs கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. அந்த சைடு ஃபுல்லாமே பார்க்க முடியும், ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த இடத்துல வந்து சின்டெக்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. இங்கேயும் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கேயும் நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாங்க. ஸோ உள்ளே அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம பார்த்த இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்கள்.